ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் 15 வயது மாணவனை சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவத்தில் கைதான மாணவனின் வீட்டை ராஜஸ்தான் அரசு இடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் உணவு இடைவேளையின் போது இரு மாணவர்களும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது ஒரு மாணவர் மற்றொரு மாணவரின் தொடையில் கத்தியால் குத்தியதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த மாணவனை பள்ளி நிர்வாகத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கத்தியால் குத்திய மாணவனையும் அவரது தந்தையையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கத்தியால் குத்திய மாணவன் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அப்பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி அமைந்துள்ள மதுபன் பகுதியில் உள்ள சில வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த மோதல் மதக்கலவரமாக மாறிவிடக்கூடும் என்பதால் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. மேலும் கத்தியால் குத்திய மாணவனின் வீடு ஆக்கிரமிப்பு பகுதி என்று கூறி அவரது வீட்டை ராஜஸ்தான் அரசு புல்டோசர் கொண்டு இடித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சர்வதேச தலைவர் அலோக்குமார், பள்ளிக்கு எப்படி ஒரு சிறுவன் கத்தி எடுத்து வந்தான்? இதையெல்லாம் ஒரு சமூகம் ஊக்குவிக்கிறதா? சமுதாயம் இதை பற்றி யோசித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார்.